வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, ரகுராமன் இல்லை சீதாராமன் சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணா ஹைப்புங்கிற ஆப்ஷன் வரும். ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மம்மி, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு மம்மி. ஓகே பேபி, போகலாமே. குரல் கொடுத்து கொண்டே புத்தகங்கள், கூடை, டிஃபன், வாட்டர் பாட்டில் என கிளம்பினாள் சாரு. போன சுருக்குல வந்து சேரு. ஒவ்வொரு டீச்சர்கிட்டையும் பேசிண்டு நிக்காத. நேரத்தோட சாப்பிடலைன்னா உடம்பு கெட்டு போகும். பாகீரதி பொறிந்து தள்ளினாள். சரிம்மா. மாமியாரின் அன்பு கலந்த கண்டிப்பில் மனம் கசிந்தவளாய் கிளம்பினாள் சாரு. டாட்டா. என்ன டாட்டாவோ பிர்லாவோ, போயிட்டு வாமா. சமத்தா. பாட்டி கையை ஆட்டினாள். குதித்து கொண்டு கிளம்பியது மது. பசுந்தளிரும் பன்னீர் வெளுப்புமான புஷ்பங்களை சொரிந்த முல்லை கொடி போல் ஏன்தான் இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அழகோ? மனசுக்குள் கவலையுடன் கதவை தாழ் போட்டு கொண்டாள் பாகீரதி. சின்ன சின்ன ரோஜாக்கள் ஒத்தாப்புல வெட்டி விடப்பட்ட ரோஜா பாத்தியிலே பூத்த மலர்கள், சிமிழ் போன்ற கண்களை மூடிக்கொண்டு தளிர் போன்ற இதழ்கள் இறை வணக்கம் சொல்ல ஆரம்பித்தன. அந்த சின்ன தெய்வங்களின் மோகன சிரிப்பில் தன்னில் முகிழ்த்த சிரிப்பை சட்டென்று முழுங்கியவளாய் பையையும் பாக்ஸையும் மகளிடம் கொடுத்துவிட்டு திரும்பினாள் சாரு. போகும்போது கையில் புத்தக சுமை லேசாகத்தான் கனத்தது. கை மாத்திக்கிறா போல சட்டுன்னு ரொம்ப வலிச்சா இறக்கி வைக்கிறாப்பல. ஆனால் வரும்போது மனசுதான் கனத்து கனத்து நிறைந்திருந்தது. என்னென்ன பிரிச்சு சொல்ல முடியாத கனம், சட்டுன்னு கை மாற்றி ஆத்திக்க முடியாத கனம், இனம் பிரித்து விபரமா சொல்ல முடியாத ஒரு அழுத்தம். என்ன மஞ்சளும் சிவப்பும் வெளுப்புமா, பால் மனம் மாறாமல் குழந்தை முகங்கள் கண்ணாடியாய் பளிச்சுன்னு துடைச்சு விட்டாப்ல. பகவானே, இந்த சின்ன குழந்தையின் மனசுல எந்த ஏக்கத்தையும் கவலையையும் வளர்த்துடாத பிளீஸ். கலகலன்னு குழந்தைகளை மனசு விட்டு சிரிக்க வை. இப்படி மனசுக்குள்ள புலம்பிக் கொண்டே வரும்போதே சுள்ளனு நெருஞ்சி முள் குத்தினாப்புல மனசுல ஏதோ ஒரு நெருடல். தட தடவென வாசற்கதவை இடித்தாள் சாரு. ஓட்டமும் நடையுமாக வந்து கதவை திறந்தாள். நெற்றியில் புள்ளி புள்ளியாய் உயர்த்திருக்க குங்குமம் லேசாக கலங்கி வழிய கோழி குஞ்சாய் நின்ற சாருவை கண்டதும், என்னடி என்ன, ஏன் இப்படி வியர்த்து விறுவிறுக்க வந்து? கொஞ்சம் நிதானமா வரக்கூடாது? படபடத்தாள் பாகீரதி. அம்மா. சட்டென்று ஃபேனை போட்டவள் அம்மா என்று ஒசைந்து தன்னை கட்டி கொண்ட சாருவிடம், என்னம்மா, ஏன் பயந்துட்டியா? மடியில் சாய்த்து கொண்டு மெல்ல முந்தானையினால் வியர்வையை துடைக்கலானாள். பருந்துக்கு அஞ்சிய பறவையாய் ஒடுங்கி கிடந்த மருமகளை கண்டு மனசெல்லாம் உருக தலையை மெல்ல நீவி விடலானாள். அம்மா, பள்ளியிலிருந்து திரும்பி வரும்பொழுது வழி நெடுக யாரோ என்னை உத்து பாக்குறா போல ஒரு ஃபீலிங்மா. ரொம்ப பயமா போச்சு. திரும்பி பார்க்கவும் தைரியம் இல்ல. என்னவோ ஏதோ ஒன்னு கிளி புடுங்க ஓடி வந்தம்மா. போடி பைத்தியம், எவனாவது முறைச்சா காலில் இருக்கிறத கழட்டி 2 கொடுக்க வேண்டியது தானே. இனிமே ஸ்கூலுக்கு கொண்டு விட நீ போக வேண்டாம். ஆயா வச்சுடலாம். ஒருத்தர் கண் போல இருக்காது. சொன்ன விக்கிரகமாட்டமா போனா எவன் மொழியாவது சும்மா இருக்காது. வா வா, ஒரு வாய் கூழ்மோர் காய்ச்சி தர, நிதானமா சாப்பிட்டுக்கலாம். சொல்லிக்கொண்டே உள்ளே போனவள் விபூதியை அவள் நெற்றியிலே இட்டவளாய், என்னப்பா வைத்தீஸ்வரா, இந்த குழந்தையை அவ ஆம்படையானுக்கு பொண்டாட்டியா, அந்த பிஞ்சுக்கு அம்மாவா? பத்திரமா காப்பாத்துப்பா. இழுப்ப கரண்டியை காய்ச்சி டமராவில் இருந்த மோரில் சுர் என்று பாய்ச்சினாள். இத்தனை வருடம் இல்லாமல் இந்த பொன் இப்படி சொல்றதே. மனசுக்குள் பயமாக இருந்தாலும் சுதாரித்து கொண்டவளால் சாயந்தரம் ஞாபகமா சுத்தி போடணும் என்று மனசுக்குள் முடி போட்டு கொண்டாள் பாகீரதி. நடிகை ஷோபாவின் மரணம் பற்றி விதவிதமான போட்டோக்களுடன் போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் பற்றி, அவள் தாயாரின் கருத்துக்களை பற்றி, சின்ன வயதில் பேரும் புகழமாய் பிரபல்யமாகி தேசிய விருதுகள் பெற்று, ஆனால் அத்தனையும் பொய், நான் அணைத்து கொண்ட மரணம்தான் உண்மை என்று கண்களில் நீர் மல்க
சுண்டி எறிந்த சாரு புத்தகத்தை மூடி தள்ளினாள். அம்மா, பயமா இருக்குமா? என்னடி பயம், நான் இருக்கிறச்ச. கண்ணை மூடு, சாயந்தரம் குருக்கள்கிட்ட போய் ஒரு முடி கயிறு போடுறேன். ஒரு குழந்தையை பெற்ற பின்னும் தானும் ஒரு குழந்தையாய் கட்டிண்டு படுத்திட்டு இருந்த நாட்டு பெண்ணை பார்த்து மனசுக்குள் பாகீரதி சிரித்து கொண்டவளாய், மங்களம், நீ போயிட்ட. இந்த குத்து விளக்கு ஏத்தி வச்சுட்டு இத காப்பாத்துற பொறுப்பை மலையாட்டமா ஏன் தலையில கட்டி வச்சுட்டு போயிட்டியே. நல்லபடியா உன் பொண்ணை நீதான் காப்பாத்தணும் என்றாள். மாலை வந்தது. நீ தயராதா வில் வசந்த் பைரவி மெல்ல தவழ்ந்து வந்து கொண்டிருந்தது. தம்பூராவின் இனிய லயத்துடன் கலந்த இசை அமிர்தமாக பொங்கி மனசை ரொம்ப லேசாக ஆக்கி கொண்டிருந்த வேளையில் உள்ளே நுழைந்தான் ரகுராமன். சப்தம் செய்யாமல் ஈசி சேரில் உட்கார்ந்து பூட்ஸின் நாடாக்களை அவிழ்க்கலானான். அந்த ராகத்தின் மென்மையில் இதமான தடவலில் தன்னை மறந்து லயித்து கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்த வாக்கில் தலையை சுவற்றில் சாய்த்து கொண்டிருந்தாள் பாகீரதி. ஹே ராமா, உன் அருள் வேண்டாம் என்பார் யாராவது உள்ளனரா? நீயே என்னை ஈடேற செய்பவன் என்பது அன்றே தெரிந்திருக்கையில் இவ்வளவு தாமதம் ஏனப்பா? என் மனம் அல்லல் உருவது முறையா? விரைவில் உன் தயை வராதோ? ஹே ராமபிரபோ! பாட்டு நின்றதும் லயிப்பில் இருந்து மீண்ட பாகீரதி தலை நிமிர்ந்தாள். எதிரே ரகு. ரகு, என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியா? கைகால் அலம்பிக்கோ, டிஃபன் எடுத்துண்டு வரேன். தம்புராவில் விரல்கள் ஸ்வரங்களை மீட்ட கண்ணை மூடிக்கொண்டு ராமனோடு ராமனாக இழைந்து அந்த பால் கடல் போல் அருள் பொங்கும் கண்களில் திளைத்து ஆனந்த பரவசமாகி ஒன்று இணைந்து சாரு தன்னை மறந்து லயித்திருந்தாள். மத்தியானம் பண்ணி வைத்த போலி 2 தட்டில் கொண்டு வைத்தவள் பொங்க பொங்க காஃபியையும் கலந்து கொண்டு வைத்தாள். போலி என்ன சாருவா பண்ணினாள்? அவளே ஒரு குழந்தை, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நன்னா சமைக்கிறா. அதுக்குள்ள நீ போலி போண்டான்னு. சரியான சாப்பாட்டு ராமன் நீ. யாருமா சாப்பாட்டு ராமன்? சாரு வந்தாள் கேட்டுக்கொண்டே. ஓ, ஆம்படையான்தான், வேறு யார்? ஆமாம், குழந்தை மது. இன்னும் புஸ்தகம் எடுக்கலையா? எப்ப பாரு விளையாட்டு. அவளை போய் நான் அழிச்சுண்டு வர. மெல்ல கழண்டு கொண்டாள் பாகீரதி. தம்புராவை எடுத்து வச்சுட்டு வர, கொஞ்சம் இருங்கோன்னா. திரும்பி அவளின் சுழற்சியில் நெளிந்த பின்னலை சுண்டி இழுத்து அந்த பின்னல் கயிற்றாலே சட்டென்று திரும்பி அவளை அருகே இழுத்தான். வழ வழவென வாழை தண்டாட்டமா கைகள் சட்டென்ற வேகத்தில் அவன் மேல் சாய்ந்தவளின் முகத்தை மெல்ல ஏந்தி கொண்டான். பள பளவென பாலில் மின்னும் திராட்சையாய் தினமும் புது புது மெருகேறும் விழிகள். கண்ணுக்குள்ள என்ன பாரு. 2 கண்களும் ஒன்றை ஒன்று துழாவி சங்கமித்து. சாரு, நான் எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்க. இந்த சிரிப்பு, இந்த சின்ன மனசு, இந்த சின்ன சிற்பம் எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன்னு நினைக்கிறப்ப எனக்கு எத்தனை கர்வமா இருக்கு தெரியுமா? அவன் சொல்லிக்கொண்டே போனான். ஏன் சாரு, என்ன ஆச்சு உனக்கு? எத்தனை சந்தோஷமான இந்த நேரத்துல இப்படி ஏமா உன் மனசுல உனக்கு என்னடா குறை? எனக்கு இப்பெல்லாம் 2-3 நாளா திக்குன்னு பயமா இருக்கு. மறுபடியும் பயம் வந்துடுதா? என்ன பயம் இது? குழந்தையாட்டமா? இல்ல, நிஜமாத்தான் சொல்ற. குழந்தையை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வரப்ப யாரோ என்ன உத்து பாக்குறாப்ல, என்ன பார்வையாலேயே துரத்துறாப்ல. அதனாலதான் அம்மா குழந்தைக்கு ரிக்ஷா கூட ஏற்பாடு பண்ணிட்டார். பால் போல் வெள்ளை மனசு. அம்மாவுக்கு இவள் ஒரு செல்ல பெண். மனசுக்குள் சொல்லிக்கொண்டே டர்க்கி டவலை மேலே போட்டு கொண்டவனாய் பாத்ரூமை நோக்கி நடந்தான் ரகு. அம்மா, மதுவின் குரல் வாசலில் கேட்டது. தோ வந்துட்டண்டா. வாசற்புறம் விரைந்தாள் சாரு. காலை செம்மண் புழுதி நலுங்கு இட்டிருக்க கசங்கிய கவனும் கலைந்த தலையுமாக முத்து முத்தா வியர்க்க ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள் மது. இரவின் பின்னணியில் கைகள் கழுத்தில் கட்டப்பட்ட கருப்பு முடிச்சுகளை நிரட மனசு சட்டென்று கவிழ ரகுவை இறுக கட்டி கொண்டாள் சாரு. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு மனசுல பீதி. தெய்வம் உங்கள்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. இது என்ன இவளிடம் இப்படி ஒரு உள்ளுணர்வு? நிஜமாகவே நடக்க போகும் ஏதாவது ஒரு அசம்பாவிதத்துக்கு இது ஒரு முன்னெச்சரிப்பா?
அடுத்த வாரத்துல தாமூட்ட அழிச்சுண்டு போகணும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடுவான். நோ டவுட். மாத்திரையை மருந்துமா வாங்கி கொடுத்தா சரியாயிடும். சம் சார்ட் ஆஃப் வீக்னஸ். நாளைக்கே அவனுக்கு ஃபோன் பண்ணணும் என்று நினைத்தவனாய் அவள் தன் புஜங்களில் சாத்தி கொண்டு மெல்ல மெல்ல பேசிக்கொண்டே அவளை தூங்க பண்ணினான். அந்த சின்ன மனசும் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பேச்சில் லயித்து மெல்ல கண்ணை மூடியது. தாமு, ரியலி ஐம் கிரேட் ஹாவ் யூ ஆஸ் மை ஃப்ரெண்ட். மெல்ல அவன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி கொண்டு மெல்ல சாருவை பார்த்தான். அந்த பெண் அவள் அரவணைப்பில் தூங்கிவிட்டிருந்தாள். மாயவரம் மகாதான தெரு, அந்த 9ஆம் நம்பர் வீடு காலையிலேயே களை கட்டியிருந்தது. டவுனிலேயே அதிக செல்வாக்கும் கௌரவமும் வாய்ந்த நடேச ஐயர் ஒரே பெண் பாகியை பெண் பார்க்க சென்னையிலிருந்து மாப்பிள்ளை வீட்டார் வருகிறார்கள். ஜங்ஷனுக்கு போயிருந்த கார் சர் என்று வந்து நின்றது. நடேச ஐயர் முதலில் இறங்கி கதவை திறக்க, தொடர்ந்து வயதான சுமங்கலி ஒருத்தியும் கட்டு குடுமியுடன் பஞ்ச கச்சத்துடனும் ஒரு பெரியவரை தொடர்ந்து 2 வாலிபர்கள் இறங்கினார்கள். யார் மாப்பிள்ளை என்று யூகிக்க முடியாத அளவுக்கு இருவரும் நல்ல நிறமும் கம்பீரமுமாக இறங்கவும், சட்டென்று மலைத்து நின்ற மங்களா தூக்கி செருகியிருந்த புடவை குசுவத்தை இறக்கிவிட்டு கெண்டைக்கால் வெண்மை பளிரிட உள்ளே முண்டி அடித்து கொண்டு மின்னலாய் துள்ளி ஓடி வந்தவள் கேமரா உள்ளில் புடவைகளுக்கு நடுவே ஸ்தம்பித்து நின்ற பாகியை கண்டதும் பொக்கென்று சிரித்துவிட, நன்னா உக்காந்துருக்க, நான் எதை செலக்ட் பண்ணுகிறேனோ அந்த புடவைத்தான் நீ கட்டிக்கணும் என்று சொல்லியவாறே பளிச்சுன்னு சந்தன கலரில் அரக்கு கரையில் ஜரிகை போட்ட புடவையையும் அதற்கு மேட்சா பிளவுஸையும் கொடுத்து சீராக முகத்தை திருத்தி குங்குமத்தை வட்டமாக இட்டு அலங்காரத்தை முடித்தாள். பாகி, எழுந்திரு, அவள்லாம் வந்தாச்சு என்றாள். பாகி பெரியவளை நமஸ்கரிச்சுக்கோமா. இது நடேச ஐயர். சம்பிரதாயத்துக்காக எல்லோரையும் நமஸ்கரித்து எழுந்த பாகியிடம் மாமி கொண்டு வந்திருந்த புடவை, ரவிக்கை, குங்குமம், வெற்றிலை, பழம், பாக்கை தட்டில் வைத்து கொடுத்தாள். ஒரு பாட்டு பாடேன் தெரிஞ்சா? சட்டென்று பாகி மங்களத்தை பார்க்க, தர்மாம்பாள் குறுக்கிட்டு, பாகிக்கு குரல் அவ்வளவு வளமா இருக்காது, எங்க மங்களா பாடுவாளே. தர்மாம்பாள் பெருமையாக கூறினாள். மங்களம், ஒரு பாட்டு பாடேன் தொடர்ந்தார் நடேசன். மௌனத்தின் இறுக்கத்தை கலைத்து கொண்டு கணீர் என்ற குரலில் மனசை அள்ளி கொண்டு போகிறாற்போல் சாரீரத்தை வளம் பெருக பாடினாள் மங்களா. தன்னை மறந்து பாட்டிலும் பாடுபவள் அழகிலும் லயித்து மயங்கிய ராஜசேகரன் தகப்பனாரை அழைத்து தணிந்த குரலில் ஏதோ சொல்லவும், பெரியவர், இப்ப பாடினாலே குழந்தை மங்களா, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மெல்ல இழுத்தார். சட்டென்று புரிந்து கொண்ட பாகி அம்மாவிடம், அம்மா, மங்களாவை பண்ணிக்க அவ ஆசைப்படுறா போல இருக்குமா. அப்படி ஒரு எண்ணம் அவளுக்கு இருந்தா மங்களாவுக்கு முடிச்சிடுங்கோமா. மெல்ல அவள் சொன்னதை புரிந்து கொண்ட நடேசன், மங்களம் நான் பெத்த பெண்ணில்லையே தவிர அவளும் எனக்கு பாகி மாதிரிதான். அவள் அப்பா கை குழந்தையா இருந்தப்போ போயிட்டார். அவள் அம்மாவும் எங்களிடம்தான் இருந்தாள். அவளும் போய் 2 வருஷம் ஆயிடுத்து. இப்ப சத்தியா நாங்கள் தான் அவளை ஆளாக்கினவா. அவளுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். மெல்ல நிறுத்தினார் நடேச ஐயர். ஒரு நிமிஷம் விக்கித்து நின்று விட்டான் கோபால். என்ன பரந்த மனசு இந்த பெண் பாகிக்கு. தனக்கு வந்த சௌபாகியத்தை எல்லாம் அப்படியே அள்ளி கொடுக்கும் வள்ளல் மனசு. பொறாமை இல்லாமல் நன்மையை அப்படியே புரிந்து கொள்ளும் மனசு. கொஞ்ச நேரம் அமைதியாக கழிந்தது. பெரியவரும் வெளியே போய் பிள்ளையுடன் பேசிவிட்டு வந்தார். நடேச ஐயரும் தர்மாம்பாளும் அவர்கள் என்ன சொல்லப் போகிறார்களோ என எதிர்பார்த்து நின்றனர். சட்டென்ற மௌனத்தை கலைத்தார் பெரியவர். தவறாக நினைக்க வேண்டாம். என் பிள்ளை ராஜாக்கு மங்களாவை பண்ணிக்க ஆசை. என் பிள்ளையோடு குந்துமணி தாழாமல் நல்ல பொசிஷனில் இருக்கும் கோபால் IAS. அவருக்கு உங்கள் பெண்ணின் குணத்தில் வெகுவான ஈடுபாடு விழுந்து விட்டது. இந்த மாதிரி ஒரு குணவதியைத்தான் அவர் தன் வாழ்வில் மணந்து கொள்ளணும் என்ற ஒரு கொள்கையை வைத்துக்கொண்டு இத்தனை நாளாக திருமணம் என்ற பந்தத்தில் சிக்கிக் கொள்ளாமல் இருந்தார். நீங்கள் மனம் ஒப்பி பாகியை அவருக்கு பண்ணித்தரணும்னு கேட்டுக்கிறேன். பிராப்தம் அப்படி என்றால் எனக்கு தடையில்லை. என்னை விட பெரியவர் நீங்கள். உங்களுடனும் உங்கள்
நண்பருடனும் சம்பந்தம் செய்து கொள்ள ரொம்ப நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். சட்டென்று நடேச ஐயர் சொல்லி முடித்தார். மனத்திருப்திக்கு நடேச ஐயர் கோபாலின் ஜாதகத்தையும் பாகியின் ஜாதகத்தையும் பொருத்தம் பார்க்கவும் தவறவில்லை. களத்திரம் அது இது என்றிராமல் ஜாதகமும் சுத்தமாக பொருந்தி இருந்தது. ஒரே பந்தலில் 2 திருமணமும் முடிந்து அவரவர்கள் குடித்தனத்துக்கு மதராஸ் கிளம்பினதும் இருவரையும் அனுப்பிவிட்டு தர்மாம்பாள் துரும்பாக இழைத்து போனதும் தனியான நிகழ்ச்சிகள். ஏமா, எத்தனை நேரமா சாப்பிட கூப்பிடுறேன், என்னவோ வெறிச்சு பார்த்துட்டு இருக்கேளே. அம்மா, என்ன செய்யறது உங்களுக்கு? அம்மா ப்ளீஸ் என்ன பாருங்களேன். சாரு மாமியாரை ஒலிக்கினாள். சட்டென்று நினைவுக்கு மீண்டமாகிறதே இத்தனை நேரம் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த கணவனின் படத்திலிருந்து கண்களை திருப்பினாள். சாரு, இன்னைக்கு அந்த ஒயிட் உள்ளியை கட்டிக்கோய. பீரோவை திறந்து அந்த புடவையையும் அதற்கு மேட்சாக துல்லிய வெள்ளையில் பாலியஸ்டர் பிளவுஸையும் எடுத்து வைத்தான். முதல் நாள் மாலையே ஹோட்டல் சவேராவில் பார்ட்டிக்கு அழைத்து போவதாக கூறியிருந்தான். மா, கிளம்பட்டா? சீக்கிரம் வந்துடுடா. ஆமாம். சட்டென்று உள்ளே போய்விட்டாள். ஒருத்தர் கண்ண போல இராது. தனக்குள்ளேயே பேசிக்கொண்டவள். மது, அம்மாக்கு டாட்டா சொல்லுமா. பேத்தியை செல்லமாக கையில் அணைத்து கொண்டாள். டாட்டாமா. டாட்டா மது. மெத்தென்று மங்கிய வெளிச்சத்தில் ஜாஸ் இசையில் மிதந்து கொண்டிருந்தது அந்த ஹால். ஒரு நிமிடம் அவர்கள் நுழைந்ததும் சட்டென்று அமைதி நிலவி பின் கலகலத்தது. ரகுராம், சீதா, பெயர் பொருத்தம் அபாரம். பெயர் பொருத்தம் மட்டும்தானா, ஜோடி பொருத்தம்? கேட்டான் ஜெகதீஷ். மேட்ச் ஃபார் ஈச் அதர் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணா டெஃபினெட்லி தே வில் பி வின்னர்ஸ் என்றான் சங்கர். அது சரி, இத்தனை அழகா வைஃப் இருப்பதால் தான் இவன் ஒரு விசேஷத்துக்கும் அழிச்சுண்டு வரலையா? இது ஆச்சா? எங்கே சீதையை ராவணன் எவனாவது அபகரிச்சிட போறானோன்னு பயம் போல் இருக்கு என்றான் வெங்கட். புழுவை பார்ப்பது போல் அவர்களை ஏற இறங்க. ச, நீங்களெல்லாம் என்ன மனுஷர்கள் என்பது போல் ஒரு முறை பார்த்தவள் சட்டுன்னு எச்சிலை கூட்டி விழுங்கினாள். பாகி அவளை ஒரு நாள் கூட சீதான்னு கூப்பிட மாட்டாள். சீதான்னு பெயர் வச்சுண்டாக்கா அவள்லாம் கஷ்டப்படுவா. அன்னைக்கு மாமியார் சொன்னது சம்பந்தம் இல்லாமல் ஞாபகத்துக்கு வந்தது. போகலாமே. மெல்ல அவனை பார்த்தாள் சாரு. சட்டுன்னு வாடிய அவள் முகத்தை பார்த்த ரகுவுக்கு முதலில் என்ன நடந்தது என்று புரியலைனாலும் வீட்டுக்குள் வெடுக்கென்று நுழைந்த போதும் சடசடவென புடவையை களைந்துவிட்டு பழசை மாற்றிக்கொண்ட போதும் மௌனம் இருக்கியது. என்ன சாரி இது? இனிமே உன்னை சீதான்னு யார்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்ட, ஓகே? சும்மா மனசு போட்டு உழப்பிண்டு. எந்த காலத்திலேயும் உனக்கு எந்த கஷ்டமும் வராது. இந்த சீதாராமன் அதை தானே அனுபவிப்பானே தவிர உன்னை பூ போலத்தான் வச்சுப்பான். என் உடம்புல இந்த உயிர் உள்ள வரைக்கும். கண்ணை மூடிக்கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தவள் சட்டுன்னு, அப்படி சொல்லாதீங்கோ. உங்க மடியில தலையை வச்சுண்டு ராமா ராமன்னு மனசுக்குள்ள உருகிண்டு சுமங்கலியா போய் சேரணும். அது போதும் எனக்கு. உங்கள்கிட்ட நம்பிக்கை இல்லாமல் நான் இப்படியெல்லாம் பயப்படல. என்னவோ பைத்தியக்காரிக்கு பயம். டேக் இட் ஈஸி ப்ளீஸ், என்னை மன்னிச்சுடுங்கோ. தன்மையும் மென்மையுமாய் சொன்னவள் மெல்ல சின்ன சிரிப்பாய் சிரித்து கொண்டே அவனில் அமிழ்ந்து போனாள். மறுநாள் பொழுது நடக்க போற நிகழ்ச்சியை நினைத்து அழுது கொண்டே புலர்ந்தது. ரகு ஆபீஸ் போய்விட்டான். மதுவை ஸ்கூல்ல விட்டாச்சு. சாப்பிட்டு முடித்தனர் பாகியும் சாருவும். மதியம் ஆகவில்லை. புஸ்தகம் படித்து கொண்டிருந்த சாரு டக் சத்தம் கேட்டு பார்த்தாள். டக். கொல்லைப்புறத்தாள் விலகும் ஓசை. ஜன்னல் கம்பி வழியே நீண்ட கை. கதவு திறந்தது. கண்கள் நிலை குத்த அம்மா என்று அடி வயிறு கதறி நா குழறி ஒட்ட விக்கித்து விட்டாள் சாரு. என்னடி, என்ன? பாகீரதி திரும்பினாள். நா குழறி உளறியது. ராவணன் வந்து விட்டானோ? சாருவின் நெஞ்சமெல்லாம் உலர்ந்தது. பயத்தில் சில்லிட்டு போனது உடம்பு. கோழி குஞ்சாய் கண்ணை மூடிக்கொண்டு மாமியாரை கட்டி கொண்டாள். மெல்ல ஒவ்வொரு அடியாக கடந்து அவன் உள்ளே வந்து கொண்டிருந்தான். கிர் என்ற ஏர் கண்டிஷனரின் பின்னணியை தவிர அங்கு நிசப்தம் நிலவி இருந்தது. கண்ணுக்கு இதமான நீல நிற கர்டன்கள்
பளிச்சென்று அறை முழுவதும் ஒரு சுத்தம், மனதை தடவி கொடுக்கறாப்பல. சுழல் நாற்காலியில் போய் உட்கார்ந்தவனுக்கு வேலையே ஓடவில்லை. பதவி உயர்வு வந்து 1 வாரமாகி விட்டிருந்தது. அன்னைக்கு பார்ட்டிக்கு போய்விட்டு வந்த பிறகு சாருவை அவன் சமாதானப்படுத்தினானே தவிர அவன் மனசு என்னவோ உள்ளுக்குள் சமாதானமாகவே இல்லை. கரையானாய் மனதை அரித்தது கவலை. டெலிபோனை கையில் எடுத்தவன், எஸ் சார். குழைந்த குரலுக்கு, எஸ் மேடம், கிவ் மீ 834750. எஸ் சார். சட்டென்று லைனில் தொடர்பு கிடைத்ததும், தாமு ஹியர். குட் மார்னிங், ரகு ஹியர். தாமு, ஐ வாண்ட் டு see you urgently. வாய. வை நாட் நவ்? வெல்கம். தாமு, நான் அங்க வர்றதை விட ப்ளீஸ் நீயே வாய. அடுத்த அரை மணியில் அந்த அறையின் புஷ் டோர் திறந்து மூடியது. தாமு. நீண்ட அந்த கரங்கள் இறுகின. அந்த நட்பின் நெருக்கம், உறுதி, ஆழம். எத்தனை வருட நட்பின் பந்தம். பிரிக்க முடியாத, அறுக்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத, மனதுக்கு மட்டுமே புலப்படும் உன்னத இழைகள். தாமு, நீ இன்னைக்கு இப்பவே வாய. வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். அவளை ஜஸ்ட் கேஷுவலா செக்அப் பண்ணு. பின் நீ என்னைக்கு அழைச்சிட்டு வர சொல்றையோ கிளினிக்கு அழைச்சிட்டு வர, இல்ல சேஞ்சுக்கு எங்காவது ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போக சொன்னால் போயிட்டு வர. வாட் யூ சே ப்ளீஸ்? அவனை அப்படியே புரிந்து கொண்ட தாமு மெல்ல கனிவாய் தீர்க்கமாய் அவனை பார்த்துவிட்டு, ரகுமா, தென் கெட் ஹாவ் தி ஹாட் காஃபி ஃபர்ஸ்ட், தென் ஸ்டார்ட் நெக்ஸ்ட். மனசை தொட்ராப்ல வருட்ராப்ல பேச அவன் ஒருத்தனால் தான் முடியும் என்பது போல் அவனை தீர்க்கமாக பார்த்தான் ரகு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனதும் மெல்ல தாமுவின் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டவன் மெல்ல எழுந்தான். அந்த நடையில் சொல்ல மாட்டா தள்ளாட்டம் தெரிந்தது. அவனை ஆறுதலாக அழைத்தபடியே மெல்ல கதவை திறந்து உட்கார வைத்தான். இக்னிஷனை ஆன் பண்ணி காரை ரிவர்ஸ் எடுத்தவன் அண்ணா சாலைக்காக திரும்பி பாலர் அரங்கத்தை கடந்து சேப்பாக்கை ஒரு ரவுண்ட் அடித்து பீச் ரோடில் வேகமாக செலுத்தலானான். கண்ணகி கை நீட்டி நிறுத்தினாள். சட்டென்ற மறுபடியும் குலுக்கலுடன் கிளம்பியது அந்த MSV 5581. நிசப்தமான அந்த பீச் ரோடு வழவழவென பாம்பாய் ஓடிக்கொண்டிருந்தது. சாந்தோமை தாண்டி கட்டப்பட்டிருந்த அந்த புறநகர் பகுதியின் வழியே ஓடி மெல்ல முதல் மெயின் ரோடின் 10ஆம் நம்பர் வீட்டு வாசலில் வண்டி ஒரு சின்ன குலுக்கலுடன் நின்றது. கண்ணாடி கதவுகளை ஏற்றி வண்டியை லாக் பண்ணிய தாமு ரகுவை தொடர்ந்தான். மெயின் கேட் உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. ஆனால் சர்வெண்ட் வந்து போகும் சின்ன கேட் லேசாக திறந்திருந்தது. தெருவே அமைதியாக, அந்த அமைதியே பயங்கரமாக இருந்த அந்த நேரத்தில் சொர் என்று வயிற்றில் இரும்பை பழுக்க காய்ச்சி இழுத்தாற்போல வலித்தது ரகுவுக்கு. உள்ளே போர்ட்டிகோவை தாண்டி நடைபாதையை கடந்து சென்றவன் காலிங் பெல்லை அமுக்கினான். சின்னதாக, நீண்டதாக உள்ளே மணி அலறுவது நன்றாகவே கேட்டது. ஆனால் உள்ளே இருந்து யாரும் வரும் சந்தடி இல்லை. கதவோ உள்புறம் தாளிடப்பட்டிருந்தது. ரகு சட்டென்று தாமுவை பார்க்க என்னவோ ஆபத்து என்று நெஞ்சின் உள்ளே தீயணைப்பு வண்டி மாதிரி மணி அடிக்க, தாமு பரிதாபமாக அவனை பார்த்தான் ரகு. சட்டென்று ரகுவை இழுத்து கொண்டு சைடு கார்டன் வழியே கொல்லைப்புறம் வந்தான் தாமு. வெட்டி மல்லாத்தி வைக்கப்பட்டிருந்த கதவு அவர்களை வரவேற்க கவிழ்ந்திருந்தது. அமைதி நெஞ்சை அடைக்க, தன்னை அறியாமல் ஒரு நடுக்கம் உடம்பு முழுவதும் பரவ உள்ளே நுழைந்தனர் இருவரும். ஆஜானுபாகுவான உடம்பு, கருத்து அடர்ந்த கிருதா மீசை, சுருட்டையான அடர்ந்த தலை, ப்ரூஸ்லி பனியன், பதிக் பிரின்ஸ் லுங்கி. நிதானமாக ஒவ்வொரு அடியாக அவளை நோக்கி அவன் வந்து கொண்டிருந்தான். ஒரே வினாடி கண் சிமிட்டும் நேரத்தில் கொண்டு வந்த கர்ச்சீப்பை பாகியின் வாயில் அடைத்து கட்டியவன் ஒரே அலாக்காக அவளை தூக்கி பாத்ரூமில் போட்டு வெளியே தாளிட்டான். நோ, இவன் திருடன் இல்லை. அந்த பாவி சொன்னானே, இந்த சீதையை எந்த ராவணன் தூக்கிண்டு போக போகிறானோன்னு பயந்துண்டுதான் பொண்டாட்டி எங்கும் அழைச்சுண்டு வரலையானானே. அந்த பாவி வார்த்தை பலிச்சிடுமோ? அந்த ராவணன் தேவலை, சீதை தப்பிச்சுண்டாள். ராமா, என்னை காப்பாத்தேன். ஒரு அடி அடியாக பெயர்த்து பின் வாங்கினாள். சாரு கடைசியில் மூலையில் இனி போக இடம் இல்லை என்ற நிலையில் விக்கித்து நின்றவள். இனிமே நான் தைரியமா இருப்பேன், நீங்க கவலைப்படாதீங்கோ
என்று முதல் நாள் ரகுவிடம் சொன்ன வார்த்தைகள் இதயத்தில் நிழலடிக்க, சட்டென்று தன் கை வளையல்கள், கழுத்துச் செயின், இடுப்பில் இருந்த கொத்து சாவி ஒவ்வொன்றாக கழற்றி 2 கை நிறைய அள்ளிக்கொண்டு பரிதாபமே பார்வையாக, பார்வையில் பயமும் பரிதாபமும் தேங்கி நிற்க, அவன் முன் நின்றவள் மெதுவாக, பிறழல் இல்லாமல், கொஞ்சம் கொஞ்சம் எங்க அம்மாவை விட்டுடு அம்மா. சாருவின் தீர்க்கமான குரல் பஞ்சடைந்து கொண்டிருந்த காதுகளில் விழுந்து மடிய, ஒவ்வொரு அடியாக முன் வைத்தவள் அந்த பெண் மானின் கண்களின் பீதியை அணு அணுவாக ரசித்தபடி முன்னேறினான். 2 கைகளையும் அப்படியே பிடித்து சுண்டி இழுத்தவனின் கைகளில் கால்கள் தள்ளாடி, இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்ற நிலையில் நிலை குலைந்து சாய்ந்தாள் சாரு. அப்படியே அவளை அள்ளி கொண்டவன் குழந்தையாக அவளை தூக்கி தோளில் சாய்த்து கொண்டு திறந்திருந்த பக்கத்து அறையில் நுழைந்து கதவை தாளிட்டான். அவளை ஒரே எட்டில் இழுத்து அணைத்து ஆசையை தணித்து கொள்ள அவள் இதழ்களை பேச முடியாமல் கவ்விய போது, கூடை நெருப்பை மேலே கொட்டினாற்போல் உடம்பெல்லாம் எரிய, ரகுமா, எங்கிருந்தாலும் வந்துடுங்களேன், இந்த பாவி என்னை, ரகுமா, மனசுதான் அலற முடிந்தது. மது, அப்பாவை கூப்பிடுமா, அம்மாவை காப்பாத்த வர சொல்லுமா. நினைவுகள் கழன்ற போதிலும் சுரண்டு கிடந்தாள். காடாய் விருந்திருந்த தலைமுடி அவள் உடம்பை பட்டும் படாமலும் போர்த்தி இருந்தது. மயங்கி கிடந்தவளை நிமிர்ந்து எழுந்தவன் ஒரு முறை பார்த்தான். பொந்திலிருந்து வந்த வேகத்தில் ராஜ பார்வை பார்த்துவிட்டு படம் எடுத்து உயர்ந்து நாகம் பட்டென்று ஒரு போட்ட திருப்தியில் சரசரவென வந்த வேகத்தில் யார் கண்ணிலும் படாமல் ஓடி மறைந்தது. பாத்ரூமில் இருந்து மெல்ல தீனமான முனகல் வந்து கொண்டிருந்தது. தீனமான குரலில் பாகியின் குரல், ரகு, ரகு. சட்டென்று பாத்ரூம் தாழ்பாளை திறந்து கதவை உள்ளே தள்ளினான். வாயில் இருந்த துணி கீழே விழுந்திருந்தது. பக்கெட்டில் நீர். பாகி எழுந்திருக்க செய்த முயற்சியில் கவிழ்ந்து நனைந்து தரையில் பாகீரதி. சட்டென்று கை கட்டுகளை அவிழ்த்தான் ரகுவை தள்ளி கொண்டு அடுத்த அறையில் உள்ளே நுழைந்த தாமு அப்படியே அசந்து நின்று விட்டான். உள்ளே நுழைந்த வேகத்தில் பின் வாங்கியவன் கொடியில் தென்பட்ட புடவையை உருவி ரகுவிடம் கொடுத்து அறை உள்ளே தள்ளினான். பாதி உடம்பை தலைமுடி போர்த்தி இருக்க செவ்வாழை தண்டாய் பறித்து போட்ட அல்லியாய் துவண்டு நினைவின்றி கிடந்தாள் சாரு. சாரு, சாரு ஓவென அலறியவன் சட்டென்று தாமு கையில் திணித்திருந்த புடவையால் அவளை மூடினான். சாருமா, என்ன பாரு, டே சாரு. கண்ணிலிருந்து நீர்கோடுகள் கன்னத்தில் கோலமிட்டிருந்த நேரத்தில் பாகியை சமாதானப்படுத்திய தாமு அவளை நிதானப்படுத்தி உள்ளே அழைச்சிட்டு வந்தான். சாரு, ராஜம்மா. பாகி அவள் முகத்தை மடியில் வைத்து கொண்டு கதறி அழலானாள். மங்களா, உன் பெண்ணை காப்பாற்ற முடியாத பாவி ஆகிட்டனே. எங்க அம்மாவை ஒன்றும் பண்ணாதே, விட்டுடுன்னு அழுதாளே. என் குழந்தைக்கு இப்படி ஒரு கதி ஆகிட்டதே. முகத்தில் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டாள். மேஜையின் மேல் கேட்பாரற்ற கிடந்த நகைகளை கொண்டு வந்து பாகியிடம் கொடுத்த தாமு சமையலறையில் நுழைந்து கேஸை பத்த வச்சு ஒரு அடுக்கு வெந்நீரை காய்ச்சி கொண்டு வந்து 2 சொட்டு டெட்டாலை அதில் விட்டவன் வெள்ளை வெளியேறென்ற அந்த டவலையும் பாகிரதியிடம் நீட்டியவன், மாமி, மெதுவா உடம்பை இந்த டவலால வெந்நீர்ல பிழிஞ்சு துடையுங்கோ. முகமெல்லாம் நகத்தின் கீறல்கள். நிதானமா. கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தான். சாரு, தவறு பண்ணினவாள்லாம் பூமியில இருக்க கூடாதுன்னா இன்னைக்கு பூமியில 1% ஜனங்கள் கூட தேர மாட்டாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ மனுஷன் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது தப்பு பண்ணி கொண்டேதான் இருக்கான். தெரியாமல் செய்த தவறு 1/4 பங்குன்னா தெரிஞ்சு பண்ற தப்புகள் 3/4 பங்காதான் இருக்கு. அத்தனை தவறுகளையும் செய்துட்டு பேரும் புகழுமா வாழறா தெரியுமா? நீ இப்ப காமா படுக்க போறியா இல்லையா? நோ, என்னால எப்படி இனிமே அமைதியா இருக்க முடியும்? எனக்கு மனசாட்சி இல்லை. சரி சரி, நீ இப்படித்தான் அலறுவ என்ற தாமு சட்டென்ற பாக்ஸை திறந்து சிரிஞ்சை எடுத்து பேசிக்கொண்டே சமாதானப்படுத்தி கொண்டே ஒரு காம்போஸ் இன்ஜெக்ஷன் பண்ணவும் சட்டென்று குழந்தையாய் முகம் சுருங்கி அடங்கி போய் சுருண்டாள் சாரு.
பாகியையும் ரகுவையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தான் தாமு. வாசற்கதவை லாக் பண்ணியவனாய் ஃபேனை சுழல விட்டான். பொங்கிய துக்கம் பட்டுன கோபமாக போனிடம் பாய்ந்தான் ரகு. அதை முன்கூட்டியே உணர்ந்தவனாய் தாமு போனை பிடுங்கி நம்பரை டயல் செய்யாமல் தடுத்தான். ரகுமா, களவு போனது பொன்னகை இல்லடா, கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகளும் இல்லை. இழக்கக்கூடாத, இழந்தால் திரும்பவும் பெற முடியாத மாசற்ற பெண்மைடா. போலீஸ்க்கு போன் பண்ணா ஒரு கும்பலே வரும். என்ன ஏதுன்னு தோண்டி துருவி கேள்வி கேட்கும். பின் எல்லாத்தையும் சேர்த்து அவியலாக்கி நாளை காலம்பர பேப்பரில் கொட்டை எழுத்துல வால் போஸ்ட் எல்லாம் உன் பேரும் சாருவின் பேரும் சந்தி சிரிக்கும். பேசாம இரு. போனை எடுத்தவன் கிளினிக் உடன் தொடர்பு கொண்டான். தாமுகியர்? எஸ் சார். 4-5 நாட்களுக்கு அர்ஜென்ட்டா வெளியூர் போக வேண்டி இருக்கு. டாக்டர் நடராஜை கிளினிக் இன்சார்ஜ் எடுத்துக்க சொல். அர்ஜென்ட். போனை வைத்தவன் மறுபடியும் வீட்டிற்கு போன் பண்ணி ஹேமாவுடன் தொடர்பு கொண்டு அர்ஜென்ட்டா ஒரு கேஸ் விஷயமா 4-5 நாளைக்கு வெளியூர் போக வேண்டிய விஷயத்தை சொன்னான். போனை வைத்தவன் பாகி அவனை பார்ப்பதை கண்டு அந்த பார்வையின் கேள்வியை புரிந்து கொண்டு, ரகு, காரை போர்ட்டிகோவில் பார்க் பண்ணிட்டு வர. மெயின் கேட்டை திறந்து வண்டியை உள்ளே நிறுத்திவிட்டு திரும்பினான். ரகு, இன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இட் இஸ் பியூர்லி an ஆக்சிடென்ட். அவளுக்கு சம்பந்தமே இல்லாம அவளின் போராட்டத்துக்கு மிஞ்சி அவளை வெகுவாக பாதித்த நிகழ்ச்சி இது. பளிச்சுன்னு மின்னிய மின்னல் கண்ணை பிடுங்கிட்டா மாதிரி நடந்த நிகழ்ச்சி இது. பாதிக்கப்பட்டவா நம்மதான். தேடி பிடிச்ச தண்டனை கொடுத்து நடந்த நிகழ்ச்சியை வெளிச்சம் போட்டு காண்பித்து அதனால ஒரு கரிய நிழலை உண்டாக்கி, வேண்டாம் ரகு, தண்டனைக்குட்பட்டு திரும்பியவர்கள் எல்லாம் திருந்திட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லையும் முக்கியமான பொது இடங்களிலும் புகைப்பட தொகுப்புகள் தொங்க வேண்டிய தேவையே இல்லை. அடிபடத்தான் உடம்பும் மனசும் மரத்து போய் தினவு எடுத்து பின் திமிர் பிடித்து போகும். சாரு பிளான் பண்ணி எவனுடனாவது ஓடிப்போனா அல்லது கள்ளக்காதலனுடன் கையும் களவுமா பிடிபட்டிருந்தா நானே அவளை தண்டிப்பேன். ஆனா மனசால கூட தவறு நினைக்காத உத்தமி அவள். அந்த நல்ல மனம் உள்ள அழகிய ரோஜாவை எவனோ ஒரு பாவி பிச்சு போட்டுட்டான். இந்த நிகழ்ச்சிக்கு அந்த பாவியை தேடி பிடித்து தண்டனை கொடுக்க நாம் சட்டத்தையோ இல்லை அதன் பாதுகாவலர்களையோ அணுக வேண்டிய தேவை இல்லை ரகு. இட் இஸ் சிம்பிளி an accident. She is a victim. She should not be punished. எந்த காரணத்தினாலும் தண்டிக்கப்பட வேண்டியவள் அல்ல. இதை நீ மனசுல கெட்டியா பதிச்சுக்கோ. மெல்ல ரகுவை சமாதானப்படுத்தியவனாய் பாகியிடம் ரகுவிற்கு கொஞ்சம் சூடாக ஹார்லிக்ஸ் கரைச்சுண்டு வர சொன்னான். மெல்ல மெல்ல ரகுவை சமாதானப்படுத்தி அதை குடிக்க செய்தான் தாமு. ரகுவை சமாதானப்படுத்திவிட்டு ஏர் இந்தியா நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு ரகுவிற்கு அர்ஜென்ட்டாக 10 நாட்கள் லீவ் தேவையாக இருப்பதை தெரியப்படுத்தினான். தளர்ந்து போய் மூலையில் சாய்ந்திருந்த பாகியை மெல்ல கனிவோடு பார்த்தவனாய், மாமி, இனிமேதான் உங்களுக்கு பொறுப்பு அதிகம். இழை பிசகாமல் பார்த்து கொள்ளணும். அவள் குழந்தை. அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு குமுறுவாள். இன்று நடந்த நிகழ்ச்சி ஏதோ விதியின் நீண்கரத்தின் கழிப்புதான். வினைகளிலிருந்து தப்ப முடியாது. இதை அப்படியே மறந்து விடுங்கள். மெல்ல தலையை ஆட்டினாள் பாகி. இடையே சாரு முழித்து கொண்டு புலம்பினாள். தாபு நிலைமையை சமாளித்தான். மணி மெல்ல 4 தாண்டியது. மம்மி, குழந்தை மது துள்ளிக்கொண்டே ஓடி வந்தாள். மம்மிக்கே ஜுரம், கிட்ட போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது என்று தாமு அவளை அணைத்து கொண்டு சொன்னபோது, ஹாய் அங்கிள், எப்ப வந்தீங்க? அவன் அணைப்பில் தன்னை புதைத்து கொண்டாள் மது. பின் மெல்ல சின்ன கால்களால் சப்தம் செய்யாமல் நடந்து கதவை திறந்து கொண்டு எட்டி பார்த்தாள். அப்பொழுதுதான் முழித்து கொண்ட சாரு, மதுமா மெல்ல கூப்பிடவும் சட்டென்று உள்ளே வந்த தாமு, சாரு, இப்பதான் முழிச்சுண்டையாமா? எங்க கையை காட்டு, ஜுரம் இறங்கிடுத்தான்னு பாக்குற. மெல்ல அவள் கையை பிடித்து பார்த்தவன், ஆமா, இப்ப ஜுரம் விட்டுருக்கே. 2 ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மதுக்கண்ணா, நீ விளையாட போமா? ஓகே அங்கிள். குழந்தை ஏதோ டிஃபன் என்ற பெயரில் பிஸ்கட்டையும் பழத்தையும் தின்றுவிட்டு விளையாட ஓடி போய்விட்டாள். மெல்ல குரலை தாழ்த்தி கொண்டு, சாருமா,
ரகுவிற்கும் அம்மாவுக்கும் இத்தனை நேரம் சொன்னதைத்தான் உனக்கும் சொல்றேன், கேட்டுக்கோ. அந்த கனிந்த பார்வையும் மெத்தென்ற குரலும் அவளை இதமாக தடவ, ரகு முழிச்சுண்டுட்டா, வாயேன். அவனை உள்ளே அழைத்து அவன் மட்டும் அறிய அவனை லேசாக பிஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே வந்தான் தாமு. சாரு, சாரு, மை ஸ்வீட்டி, உன் கண்ணுல வழியிற நீரை துடைச்சு மெல்ல தோளில் சாத்தி கொண்டு, என் மனசுல உன்மேல் நான் கொண்ட அந்த பவித்திரமான அன்பை புதைச்சு வச்சிருக்கிற இடத்தை எங்கு உனக்கு தடம் போட்டு காண்பித்து விடுவேனோங்கிற பயத்துல ஒரு சில சமயம் நான் எப்படி கோழையாகி விடுறேன்னு தெரியுமா? வெளியே வந்தவன் கால்களை நீட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி கொண்டு அசதி மேலிட ஊஞ்சலில் படுத்து கொண்டான். மெல்ல ஊஞ்சல் அசைந்து ஆடியது. பழைய நினைவுகள் அசைந்தன. MA ரிசல்ட் பேப்பரில் வெளிவந்து விட்டிருந்தது. ரகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிவிட்டான். ஒரே ஆரவாரம், அமர்க்களம், சந்தோஷத்தின் பரிமாறல்கள். தாமு ஓடி வந்து தன் முதல் வாழ்த்துக்களை தெரிவித்தான். பாகிக்கு இப்படி எப்படி சந்தோஷம் இல்லை, நிலை கொள்ளாமல் கூடவே ஒரு வேதனை. ரகுவின் அப்பா படத்தின் முன் வந்து நின்று வேண்டினாள். தாமு மெல்ல பக்கத்தில் வந்தவன், மாமி, என்ன மாமி இது? நிலை குலைந்து புலம்பிக் கொண்டு, மனசை சுதாரிச்சுக்கோங்கோ. ஆமாம், இந்த நல்ல நாளை கொண்டாட வேண்டாமா? மனதுக்குள் என்ன சமைக்கலாம் என்ற எண்ணத்தில் உள்ளே திரும்பினாள் பாகி. அதற்குள் காலிங் பெல் ஒலிக்கவே தானே போய் கதவை திறந்தான் தாமு. பளிச்சுன்னு மின்னல் கொடியாட்டமா, சந்தன நிறத்தில் பாவாடை தாவணியில் சிரிச்ச முகமா, முகமெல்லாம் சிரிப்பா ஒசிந்து 16 வயதிருக்கும் ஒரு பெண். கூடவே அவளை சாயலில் அச்சா ஒத்த மாமி ஒருவரும், நடுத்தர வயதில் ஒருவரும் அந்த பெண்ணின் அப்பாவாக இருக்க வேண்டும். அதற்குள் எட்டி பார்த்த பாகி சந்தோஷம் மேலிட, மங்களம், வாடிமா, வா, வாங்கோ. சாரு, வாமா. புடவையை இழுத்து போர்த்து கொண்டவளாய் வெளியே வந்து சாருவை அணைத்தாற்போல் பிடித்து அன்பை கொட்டி மங்களத்தை வரவேற்றாள். மங்களம், இவன் தாமு, அவருடைய தூரத்து வழி உறவு, ஒன்னு விட்ட அக்கா பிள்ளை. ஆனா ரகுக்கு டியரஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னாதான் பிடிக்கும். என்னம்மா மூக்க சுத்தி உறவு வேண்டி கிடக்கலாம்பான். டாக்டருக்கு படிக்கிறான். ரகுவுக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். அதற்குள் உள்ளே வந்த சாருவின் அப்பா ரகுவை கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு தாமுவுடன் தோழமையாக கை குலுக்கிவிட்டு உட்கார்ந்தார். பாகியை பார்க்கும் போதெல்லாம் நண்பனின் இழப்பை வெகுவாக ஃபீல் பண்ணுவது அவருக்கு வழக்கமாகிவிட்டது. மனசில் அப்படியே பசுமையாய் கோபால் கூட பாகியை பெண் பார்க்க ஞாபகம் வந்து மறைந்தது. எத்தனை உத்தமமான தாம்பத்தியம் அவர்களுடையது. ஒரு சின்ன மனஸ்தாபம், வேறுபாடு. அதனால்தான் இப்படி போயிட்டானோ? கோபு மெல்ல மனதில் 2 மேகங்கள் கவிழ்ந்து மூடின. எதிலும் மனம் கொள்ளாமல் மனமெல்லாம் அந்த பெண்ணின் ஆகர்ஷணத்தால் பாதிக்கப்பட்டு வேறு எந்த நினைவும் இன்றி அவன் நினைவே முழு நிறைவாய். சட்டென்று, வரேன் சார், கொஞ்சம் முக்கிய வேலை இருக்கு. ரகு, ஈவினிங் பார்க்கலாம், சாரி என்றவாறு விடை பெற்று கொண்டான் தாமு. அன்று பூரா இருப்பு கொள்ளாமல் புரண்டு மனதில் பாடலாக பதிந்த ஒன்று பாடப்படாமல் கிடக்க, அலங்காரமாக மனதிலே வந்த ராகம் இசைக்கப்படாமல், யாருக்கும் தெரியாமல் தாயின் வயிற்றில் வளரும் கருவாய் தன் அன்பை வளர்த்து பாகியிடம் எப்படியாவது தெரிவித்து மேற்கொண்டு ஆவண செய்ய சொல்ல வேண்டும் என்ற உறுதிக்கே தாமு வந்திருந்த நேரத்தில் திடீரென்று ஒரு நாள் ரகு அவனிடம், திருப்பதிக்கு போகிறோம், அம்மா உன்னை வர சொன்னாள் என்று சொன்னது. திருப்பதிக்கு கிளம்பியது. பாதி வழியில் அரக்கோணத்தில் வந்து சேர்ந்து கொண்ட சாரு, மங்களம், ராஜசேகர் குடும்பம். சட்டென்ற மனதில் பசுந்தளிராய் குப்பென்று கொழுந்து விட்ட சந்தோஷ தளிர்கள். எப்படியாவது தன் தவிப்பை ரகுவிடமாவது வெளிப்படுத்தி விடணும் என்கிற தாபம். ஒவ்வொரு முறையும் சமய சந்தர்ப்பம் சரியில்லாமல் ஏற்பட்ட தடங்கல்கள், தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சிகள், பெருமாளுக்கு திருக்கல்யாணம் முடித்துவிட்டு பிரகாரத்துக்கு திரும்பிய நேரம். பாகி, என் நெஞ்சு ரொம்ப வலிக்கிறதே, என்னமோ பண்றது. சட்டென்று சுண்டி இழுக்கப்பட்ட வலியினால் வியர்த்து மங்களம் அலறிக்கொண்டு சரிய, மங்களம், ஐயோ, உனக்கு என்னாச்சு? ராஜசேகர் பதறிக்கொண்டு துடிக்க, ஹார்ட் அட்டாக் தான். மனதுக்குள் சம்சயித்த தாமு டாக்டரை கூட்டிண்டு வர கிளம்பியவுடன், வேண்டாம், யார் வந்தாலும்
என்னை பிடிச்சு நிறுத்த முடியாது. எனக்கு நேரம் நெருங்கிடுத்து. ரகு, கிட்டக்க வாயேன். பாகி, நான் இருந்தும் என் குழந்தை கல்யாணத்தை பார்க்க வேண்டாமா? உனக்கு வந்த வாழ்வை எனக்கு கொடுத்து வாழ வச்ச உன் பெருந்தன்மையும் நிறைஞ்ச மனசும் யாருக்கும் வராது பாகி. என் பொன் பிறந்தப்பவே ரகுராமனுக்குத்தான் அவள்னு சீதான்னு பேர் வச்ச என் சாரு உன் ரகுக்குத்தான். ஆனா அதுவும் இப்பவே என் கண் முன்னாடி நடக்கணும். இந்தாங்கோ, அம்பாள் சந்நிதியிலேருந்து குருக்கள் கிட்ட கேட்டு மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வாங்கோ. இறைஞ்சு சொன்னாள் மங்களம். கொஞ்சம் அமைதியா இரு மங்களம். அவளை சமாதானப்படுத்த ஏற்றுக்கொண்ட முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை. இல்ல பாகி, இன்னும் சித்த நேரத்துல போறவளோட ஆசையை நிறைவேற்றேன். சட்டென்று கும்பல் சூழ பீதியில் தவித்த மங்களம் ரகுவின் கையையும் சாருவின் கையையும் சேர்த்து வைக்க நிலைமையை புரிந்து கொண்ட குருக்கள் பகவான் கழுத்திலிருந்து 2 மாலைகளை கொண்டு தர பெரிய மனிதர் இருவர் அம்பாளுக்கு சாத்த கொண்டு வந்த திருமாங்கல்யம் கோத்த மஞ்சள் கயிறை நீட்ட 2 பேருக்கும் கண் மூடி திறக்கும் நேரத்தில் மாலையும் கழுத்துமாக பாகி ரகுவை துரிதப்படுத்த சீதா ராமனானாள். அவன் மனதிலே அனுராகமா மீட்கப்பட்டு கர்ப்ப கிரகத்துக்குள்ள இருக்கும் அம்பாளாய் பூஜிக்கப்பட்ட சாரு ரகுவின் மனைவியாக. கடமை முடிந்து விட்டதை உணர்ந்த திருப்தியில் மங்களத்தின் நினைவு தப்ப காரில் அவளை அள்ளி போட்டு கொண்டு பறக்க கீழ் திருப்பதி தாண்டி கொண்டு வந்து சேர்க்கவும் மறுபடியும் ஒரு முறை சுற்றும் முற்றும் பார்த்தவள் ராஜசேகரின் முகத்தில் விழியை பதித்தவள் மறுபடியும் கண்களை மூடவே இல்லை. திருப்பதியில் பகவானுக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைத்துவிட்டு கூடவே மகளையும் மணப்பெண்ணாக்கி பார்த்த திருப்தியில் போய்விட்டாள் அவள். அம்மா! சாரு கதறி அழுதாள். தாயாக வந்தவளை சடலமாக கொண்டு வந்து போட்டார்கள். எல்லாம் முடிந்துவிட்டது. அன்றிலிருந்து அவன் மனதில் சாரு என்ற அந்த தீபம் தூண்டா மணி விளக்காய் ஜீவ ஒளியை தந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் எரிந்து கொண்டுதான் இருந்தது. தாமுவின் ஆத்மாவுக்குள் அவளை பற்றிய நினைவுகள் உளிர்ந்து கொண்டுதான் இருந்தன. பின் வந்த நாட்கள், மாதங்கள், வருடங்கள் எப்படித்தான் கழிந்தனவோ. தாமு ரகுவின் வீட்டிற்கு செல்வதையே குறைத்து கொண்டு விட்டான். வெளியில் எங்காவது சந்திப்பதோடு சரி. சாருவின் அப்பா மங்களம் போன பிறகு ரொம்ப நாள் இருக்கவில்லை. சட்டென்று ஊஞ்சலின் அசைவு நின்றது. தாமு, காபி சாப்பிடுப்பா. பாகி அவனை எழுப்பினாள். நடந்ததெல்லாம் போய் நடப்பதுதான் மெய் சிலிர்த்து கொண்டான் தாமு. சாரு, நீ எப்படிமா தாங்கிட்ட? மனசால உன்னை நான் ரகுவிற்கு விட்டு கொடுத்தேன். ஆனால் எந்த பாம்போ உன்னை வந்து இப்படி தீண்டிட்டு போயிடுத்தே. ஐயோ, இது என்ன சித்திரவதை! உன் வாழ்க்கை எப்படி ஆகுமோ? சாரு, நீ கஷ்டப்படுறதுக்கு தான் பிறந்தையா? அத்தனை அழகும் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு உனக்கு வினையாகிடுத்தே. பொங்கிய துன்பம் கண்ணில் திரையிட்டது. மனமெல்லாம் சூழ்ந்திருந்த சூன்யம் அவனை தகிக்க பாகிரதியை நிமிர்ந்து பார்த்தான். அந்த சோகம், பரிதாபம் அத்தனையும் மறுபடியும் அவனை தாக்க. எதை சொல்லி மாமி உங்களுக்கு ஆறுதல் சொல்வேன்? தாமுவின் விழிகள் தாழ்ந்தன. 5 நாட்கள் பொழுது ஓடிவிட்டது. இன்பம் அனுபவித்த பல ஆண்டுகள் சந்தடி இல்லாமல் அகன்று விடுகின்றன. ஆனால் சோகம் ஒவ்வொரு நிமிடமாக எண்ணிக்கொண்டிருக்கிறது. தாமு வீட்டுக்கு திரும்பிவிட்டான். இனிமேல் அவன் இங்கு இருப்பது சரியில்லை என்ற எண்ணத்துடனும் இருந்தால் மனம் தாங்காது என்ற தவிப்புடனும் தவிக்கும் உள்ளத்தின் சுவடுகள் கொப்புளங்கள் வெளியே காட்டி கொடுத்து விடுமோ என்ற பயத்துடனும் சாப்பிடாம பட்டினி கிடந்து என்ன ஆகப் போகிறது? சாப்பிடு சாரு. கடிஞ்சுக்கவும் முடியாம எங்க சாதாரணமா கடிந்து கொண்டாலும் விகல்பமாக புண்ணான இடத்தில் இன்ஃபெக்ஷன் ஆவதைப் போல் இன்னமும் மனசு ஒடிஞ்சு அழுவாளோ என்ற பயமும். பொண்ணுக்கு பொண்ணா வச்சுண்டேனே, யார் மொழிப்பட்டதோ இப்படி ஒரு அதிர்ச்சியும் அவலமும் ஜீவனும் அந்த வீட்டில் நீர் கிடைக்காத குருத்தாய் வாட்டியது. அம்மா பாவம், எப்படி தின்னா போயிட்டாங்க. மம்மி, நான் உங்களை படுத்த மாட்டேன் மம்மி. நீங்களும் டாடியும் ஜாலியா என்ன ஸ்விங் பண்ணி தூக்குவீங்களே, அந்த மாதிரி எப்ப மம்மி தூக்கிப்பீங்க? கிட்டக்கு போனாலே மம்மி அழறாங்களே. மம்மி, மனசுக்குள் மருகும் மது கூட அந்த நிலவரத்தின் இறுக்கத்தை புரிந்து கொண்டிருந்தாள். ஏண்டிமா, தலை பிசுக்கு பிடிச்சு போறது. ஒரு கை
எண்ணெய் வைக்கிறேன். கண்ணெல்லாம் இடுங்கி கிடக்கு. ஷாம்புவாவது போட்டு தலை கசக்கிறேன். மெல்ல அவளை, பிள்ளை பெற்றவளை குளிப்பாட்டுவது போல் குளிப்பாட்டி அழைச்சிண்டு வர சட்டென பாகியை கட்டிண்டு, அம்மா, எத்தனை தரம் முழுகினாலும் என் பாவம் தொலையாதும்மா. சட்டென்று கழுத்தை கட்டிக்கொண்டு முகத்தை தோளில் புதைத்து கொண்டு விசும்பிய போது, இந்த குழந்தை பெண்ணை வாழ வச்சுடணும். இவளை நல்லபடியாக்கி விட்டுதான் இந்த கட்டை சாயணும். மதுக்கண்ணா, ஓடி வந்து அவளை கட்டி கொண்டாள் சாரு. இந்த பிஞ்சுக்காக, இந்த செல்வத்துக்காக நான் சாகக்கூடாது. எங்க அம்மாதான் எனக்கு 18 வயதில் போனா. நான் சாக மாட்டேன். என் சின்ன பெண்ணை விட்டுட்டு, தாயில்லா பொண்ணுன்னு 4 பேர் பேச விட்டுட்டு, அன்பிற்கும் பாசத்திற்கும் அதை ஏங்க விட்டுட்டு, நோ நோ. எழுந்தவள் ரொம்ப நாளைக்கு பிறகு சாயந்தர வேளையில் முகம் கழுவி பளிச்சுன்னு நெத்திக்கு இட்டுண்டாள். சுவாமி விளக்கேற்றி நமஸ்காரம் பண்ணியவள், அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம், வரேளா? கேள்வியாய் அவளை பார்த்த பாகி, ஏண்டி இப்படி எல்லாம் இருக்க? இப்படி கலகலன்னு பேசிண்டோ? எனக்கு எதுவும் புரியலையே என்ற மருட்சி பார்வையில் சாயல் அடிக்க அவள் பார்த்தபோது, என்னம்மா, பயப்படாதீங்கோ, உங்க சாருதாம்மா நான். சும்மா வீட்டில் அடைஞ்சுண்டு கோவிலுக்கு போயிட்டு வந்தா மனசுக்கு இதமா இருக்குமேன்னுதான். சரி வா. வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினர் மூவரும். ஸ்ரீமத் துளசி அம்மா, திருவே கல்யாணி அம்மா, வெள்ளிக்கிழமைதனில் விளங்குகின்ற மாதாவே. மெல்ல துளசி அம்மன் ஸ்தோத்திரத்தை முணுமுணுத்தபடி துளசி மாடத்தின் கீழே அலம்பிவிட்டவள் அரிசி மாவால் கோலத்திற்கான இழைகளை இழுக்கலானாள் ஹேமா. சாதாரண குடும்பத்தில் பிறந்து வெகு சாதாரண அழகுடன் SLC முடித்துவிட்டு வீட்டில் இருந்தவளுக்கு தேடி வந்து ஒரு வாழ்வு கிடைத்ததென்றால் அது அதிர்ஷ்டத்தை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அந்த நாளின் அந்த நிமிஷத்திலும் நேரத்திலும் கூட அவள் அமைதியாகத்தான் இருந்தாள். அவளுக்கு அப்படி இருந்துதான் பழக்கம். தாமுவுடன் இணைந்து அவன் துணைவியாக அந்த வீட்டில் காலடி வைத்த அன்றிலிருந்து இன்று வரை இதே சீரான ஓட்டம்தான். என்றோ ஒரு நாள் அவனுக்கு அவள் தேவைப்படும்போது அந்த உணர்வில் ஆத்மபூர்வமான சுருதி குறைந்திருப்பதை கூட அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காலப்போக்கில் அவன் தன் மனத்துயரை ஓரளவு விழுங்கி அவளுடன் இதமாக பரிவுடன் பேசும்போது அதை கூட அவள் எப்பொழுதும் போலத்தான் வரவேற்றாள். ஹேமா, தோ வந்துட்ட. எழுந்தாள் ஹேமா. கையில் இருந்ததை வாங்கி கொண்டவளாய் உள்ளே சென்று நுரை மணக்க பொன் நிறத்தில் காஃபியை கலந்து கொண்டு வைத்தாள். அதை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக பருகியவன் அவள் கைகளை பிடித்து மெல்ல பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். அவள் சாய்ந்து சரிந்து உட்கார்ந்திருந்த நிலை, அவளின் அமைதியான மஞ்சள் குளித்த முகம், தளர்த்தி விரிக்கப்பட்ட கூந்தல், 5-10 நாளாக சாருவுடன் இருந்துவிட்டு அந்த துன்பத்தை ஏக்கத்தை எப்படியெல்லாமோ பேசி தீர்க்க முடியாமல் தவித்து வந்திருந்த அவனுக்கு தன் தவிக்கும் இதயத்துக்கு 2 ஆறுதல் வார்த்தைகள் தேவைப்பட்ட நிலையில், ஹேமா, உடம்புக்கு ஒண்ணும் இல்லையேமா? போன இடத்துல 2 நாள் கூட தங்கும்படி ஆகிட்டது. செக்கப்புக்கு போயிட்டு வந்தியா? பூவால ஒத்துவது போல இதமாக கேட்டான் அவன். இப்ப ஒண்ணும் வேண்டாம், அப்பா வந்திருந்தார். நானே நீங்க சொன்னபடி டாக்டர் மாலினி கிட்ட போயிட்டு வந்துட்டேன். யூ ஆர் ஆல் ரைட் நெட்டா. நேற்று வரை அப்பா இருந்தார். நேத்து ராத்திரி தான் ஊருக்கு போனா. அறுவடை சமயம்னுட்டு. ஓகே ஓகே, ரொம்ப நிம்மதியாச்சு. அப்பா வந்ததும் நல்லதா போச்சு. உனக்கு யாரும் துணைக்கு இல்லையேன்னு கவலையா இருந்தது. எழுந்தான் ராமு. குளித்து முடித்து சாப்பிட்டு விட்டு கிளினிக்கு கிளம்பினான். ஆச்சு, அவன் இனி நடமாடும் இயந்திரம்தான். அவன் மனசுக்குள்ளே டிக் டிக் என்ற உயிர் துடிப்போடு கலந்துவிட்ட சாருவின் நினைப்பும் அவளின் துன்பமும் இனி என்றுமே அவனால் மறக்க முடியாத ஒன்று. ஆனால் வீட்டிற்கு திரும்பிவிட்டால் அவனுக்காக காத்திருக்கும் அந்த நிர்மால்யமான இதயத்தை ஓரளவு திருப்திப்படுத்துவதும் அவன் கடமையாயிற்றே. அவனிடம் வரும் நோயாளிகளையெல்லாம் அன்பில் குளிப்பாட்டுபவன், அவனுக்காக தன் எத்தனையோ சுகங்களை தியாகம் செய்ய தயாராக இருக்கும் ஹேமாவிற்காக அட்லீஸ்ட் மினிமம் கோஆபரேஷன் கூட இல்லை என்றால் அவன் மனிதனே இல்லை என்பதை திட்டமாக புரிந்து கொண்டிருந்தான் தாமு. சின்ன குழந்தை போல் படுத்தவுடன் அசதியில் ஹேமா தூங்கிவிட
தூங்காத எத்தனை இரவுகளில் அவன் தன்னை, தன் ஏமாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறான். மெல்ல சாருவை திரும்பி பார்த்தான். கீழே தரையில் ஒரு பாயை விரித்து கொண்டு தலைக்கு கூட ஒரு தலையணை வச்சுக்காமல் கையை மடிச்சு வச்சுண்டு சாரு படுத்திருந்தாள். சட்டென்று மனசு பொங்கியது. ஓசிப்படாம கதவை சாத்திட்டு வந்து அவள் கால் மாட்டில் உட்கார்ந்து பார்த்தான். இத பாருங்கோ, நீங்க இப்படி தரையில படுத்துண்டு கஷ்டப்படாதீங்கோ, ப்ளீஸ் மேல போய் படுத்துக்கோங்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவள் இப்படித்தான் தினமும் சுருண்டுக்கிறாள். அன்று விரல்களை மெதுவாக நகர்த்தி கொண்டே வந்து இனிமேல் தாங்காது என்பது போல் அவன் பாதத்தை பற்றி கொண்டு, ராஜா, நான் ஒரு தப்பும் பண்ணலை, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்கோ, இந்த மனசு உங்க அன்பான வார்த்தைக்காக எப்படி துடிக்கிறது தெரியுமா? உங்களை விட்டு பிரியாத என் நினைவை வேறுபடுத்தி பார்க்காதீங்கோ. அம்மா என்னை எப்படியெல்லாம் தேத்தி சத்தியம் வாங்கிண்டா. அப்படி இல்லைன்னா கூட என்னை மாச்சுக்க எனக்கு தைரியம் இல்லை, வழியும் தெரியலையே. சாரு, ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடேன், அவசரப்படாதே ஏன் என்ற நினைப்பில் மெல்ல அவளை பார்த்தபோது அவள் தளர்ந்து சரிந்து ஒடுங்கியிருந்தாள். அன்று ஒடுங்கியவள்தான் இவள். அன்றிலிருந்து கடமைகளை வெகு பாங்காக பாந்தமாக கவனித்துவிட்டு உள்ளே இரவுக்காக வந்தவுடனே சட்டென பிரிந்து இணையாத தண்டவாளமாக ஆதரவுக்கு ஏங்கிக் கொண்டு சென்று கொண்டிருந்தனர். சிகரெட் ஒன்றை இதழில் பொருத்தியவன் லைட்டரின் உதவியால் அதை பற்ற வைத்து மனம் கொண்ட மட்டும் அந்த உஷ்ணமான காற்றை உள்ளே இழுத்து மெதுவாக வாயாலும் மூக்காலும் வெளியேற்றிய போது கொஞ்சம் மனசு லேசானது போல் இருந்தது. ரகு திரும்பினான். ரகு அவன் அம்மா. புகைந்து கொண்டிருந்த சிகரெட்டை அம்மா வந்துட்டாளேங்கிற மரியாதையில் தூக்கி போட கையை உயர்த்திய போது சட்டென்ற பாகி அவன் கையை பிடிக்க, வாக்கில்லாத நிலையில் சிகரெட்டின் நுனி பாகியின் கன்னத்தில் முத்தமிட, பாகி அவன் கையை விட, சாரிமா ப்ளீஸ் வார்த்தைகளை பாசத்திலும் கழிவிறக்கத்திலும் தெரித்து விழ உள்ளே வேகமாக சென்றவன் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை உள்ளங்கையில் கொண்டு வந்து அந்த சுட்ட இடத்தில் தடவிய போது, ரகுமா, நான் வந்தேங்கிறதுக்காக பயந்து எதுக்காக சிகரெட்டை விட்டெறிகிற? காசு கொடுத்து வாங்கற, முழுசாத்தான் பிடிச்சுக்கிறது நக்கலாக பேசினாள் பாகி. ரகு, நீ வயத்துல பிறந்த பிள்ளை, தலைக்கு உசந்தவன், உங்கிட்ட சில வார்த்தைகளை பேசுறதுக்கு கூட கூச்சமா இருக்கு. ஆனா தாய் அறியாத சோல் இல்லைம்பா. அந்த மாதிரி எல்லாம் ஆணும் பெண்ணுமா சகல ஜீவராசிகளும் அறிஞ்ச ரகசியம்தான். நிறுத்தினாள் பாகி. நீ என்னம்மா சொல்ற? மெல்ல பரிதாபமாக அவனை பார்த்தாள் பாகி. டே, நீ சாருவை எப்படி வச்சுருக்கேன்னு நன்னா எனக்கு தெரியும்டா. பசப்பாதேங்கிற மாதிரி ஒரு பார்வை. சட்டென்று தலையை குனிந்து கொண்டான் ரகு. பாட்டி, மது உள்ளே இருந்து கூப்பிடுவது கேட்டது. அவளுக்கு பக்கத்திலே எப்பொழுதும் பாகி இருக்க வேண்டும். பாட்டியின் இடுப்பை கட்டிக்கொண்டு காலை தூக்கி குறுக்கே போட்டுக்கொண்டு, தோ வந்துட்டம்மா, தாச்சுக்கோ. பாகி மெல்ல சமாதானப்படுத்தும் குரலில், பாட்டி, மம்மி வேணும், டாடி வேணும். ஏதோ கெட்ட சொப்பனம் போலிருக்கு. விசும்பிக்கொண்டே அவள் சொல்வதை புரிந்து கொண்டாள் பாகி. வந்துட்டம்மா. தளர்ந்த பறித்து போட்ட கொடியாய் உயிர் துடிப்பின்றி சோகை மேலிட்டு இறக்கப்படும்படி வந்து நின்ற சாரு பார்க்கையில் பொங்கியது பாகிக்கு. பாத்தியாடா, என் குழந்தை குத்து விளக்காட்டமா? எப்படி இருந்தவ எப்படி போயிட்டா பாத்தியா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், காலத்துக்கு ஏத்தாப்புல. நம்ம அனுசரிச்சு போகலேனா படிச்சு என்னாச்சு என்கிறாப்புல ஒரு பார்வை பார்த்து, சாரு, குழந்தை அழறா பாருமா, சித்தா அவள்கிட்ட படுத்துக்கோ, நான் வந்துடுறேன்னு சின்ன குரலில் சொன்னாள் பாகி. அப்பா, மது மறுபடியும் சிணுங்கினாள். ரகு குழந்தைய சமாதானப்படுத்த அதற்குள் மது கண்ணை கசக்கி கொண்டு வந்து விட்டிருந்தாள். அம்மாவும் அப்பாவும் குழந்தையை கதை சொல்லி தூங்க பண்ணுவாளாம். போமா மது.
அதற்குள் குழந்தையை தூக்கி தோளில் சாத்தி கொண்ட ரகு மெல்ல அவளை படுக்கையில் கிடத்தி சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு கதையை சொல்லி தூங்க பண்ணிய போது அவனுக்கு சிரிப்பு வர மெல்ல அந்த பொய்யான கதையின் நினைவுகளில் மூழ்கி தன்னை மறந்து தூங்கலானான். என்ன ஹேமா, உடம்பு ரொம்ப முடியலையா? மெல்ல அவள் தோளை தன் பக்கம் திருப்பி அவளை உற்று பார்த்தான் தாமு. எச்சிலை கூட்டி விழுங்கியவள் அவனை பரிதாபமாக பார்த்தாள். அந்த பார்வையில் உடம்பின் உபாதை நுரையிட்டு தழும்பியது. மனதுக்குள் ஏதோ கணக்கை கூட்டி போட்டவன், ஓ இட் இஸ் டைம் ஃபார் ஹர், மனதுக்குள் சொல்லிக் கொண்டவனாய் திடீரென்று ஏற்பட்ட பதைப்பில் எதிர்பார்ப்பில் மனம் தளர சட்டென்று சிலிர்த்து கொண்டவனாய் எழுந்தவன் மெல்ல அவளை பார்த்தான். முதலாக அவளை அன்பு கனிய பார்ப்பதை லேசாக உணர்ந்து கொண்டான். ப்ளீஸ் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்களே, நீங்க வேண்டாமே, மெல்ல ஒருவாறாக சொல்லி முடித்தாள். ஹேமா, டாக்டர் இதோ வந்துடுவாமா, கால் இப்படி வச்சுக்கோ, தூக்குனாப்ல, குட் கேர்ள், செல்லமாக சொல்லி முடிக்கவும் வாசலில் ஹாரன் சத்தம் கேட்கவும் சரியாக இருந்தது. ஹாலை தாண்டி வெளியே வந்து கேட்டை திறந்து, வெல்கம் டாக்டர், சின்ன சிரிப்பாய் சிரித்து கொண்டே மாலினியை உபச்சாரமாக வரவேற்றான். சாரி டாக்டர், கொஞ்சம் லேட் ஆயிருச்சு, சிக்னல்ல மாட்டிட்டேன். சின்ன சிரிப்பாய் சிரித்து கொண்டே மாலினி உள்ளே வந்தாள். ஏதோ வேலையில டேட்டை மறந்துட்டேன், அவளும் என்கிட்ட ஒன்னும் சொல்லல, ஜஸ்ட் சாப்பிடும்போது என்னவோ முகம் சுரத்தில்லாம இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே தாமா, ஒரு அரை மணி நேரம் நீங்க வெளியில் இருங்கோ, எல்லாம் நல்லபடியாகிடும். அவள் துரிதமாக இயங்கினாள். குவா குவா, குழந்தையின் குரல் தாமுவை வரவேற்று. பூமியில் தான் பிறந்துவிட்ட மகிழ்ச்சியை தன் சின்ன குரலால் அறிவித்து கொண்டு நெளிந்தது அந்த சிசு. நொடியில் பரபரப்பாக இயங்கிய மாலினி குழந்தையையும் தாயையும் பிரித்து ட்ரெஸ் பண்ணி குழந்தையை வாஷ் பண்ணி வெள்ளி துவாலையில் வைத்து அவனிடம் காண்பித்தாள். அதே நேரத்தில் டாக்டர் தாமுவிடம் விடை பெறும்போது, டாக்டர், ரியலி என்னால் நம்பவே முடியல, உங்கள் மனைவியின் பொறுமை என்னால் அதிசயிக்காமல் இருக்க முடியவில்லை. ஒரு சின்ன சினுங்கள் கூட இல்லாமல், ஓ காட், இப்படி ஒரு மனைவி கிடைக்க நீங்கள் ரொம்ப கொடுத்து வைத்திருக்கிறீர்கள், கங்க்ராட்ஸ். டாக்டர் மாலினி விடை பெற்று கொண்டு போய்விட்டாள். மெல்ல கதவை சாத்தி கேட்டை பூட்டி கொண்டு திரும்பியவனுக்கு அப்பொழுதுதான் வீட்டின் வெறுமை, துணைக்கு யாரும் இல்லாத தனிமை புரிந்தது. போனை எடுத்தான் தாமு. மெல்ல அந்த நம்பர்களை சுழற்றலானான். அடுத்த முனையில் பெல் அடிப்பது துல்லியமாக கேட்டது. ரகு ஹியர். ஏ, என்ன இருட்டு 8 நாழி கழித்து போன்? ரகு, ஒரு குட் நியூஸ். என்ன சொல்லுடா பழி. மதுக்குட்டிக்கு இந்த வீட்ல ஒரு தம்பி பிறந்திருக்கா. ஹேய், கங்க்ராட்ஸ்டா. துணைக்கு யார் இருக்கா? ஹேமா உடம்பு எப்படி இருக்கா? ரகு, அம்மாவை துணைக்கு 10 நாளைக்கு அனுப்பி வைய. நர்ஸ் தான் இருக்கா, சமையற்கார மாமி காலம்பர வருவா, ஹேமாவையும் குழந்தையையும் பாத்துக்கத்தான். ப்ளீஸ், அவ அப்பா வந்து என்ன பண்ண முடிய போறது, அவர் வரப்ப வரட்டும், இன்னைக்கு டெலிகிராம் கொடுத்து விடுற. கட்டாயமா, நோ ப்ராப்ளம், அம்மாவை கொண்டு விடுறேன். தேங்க்ஸ்யா. தாமு போனை வைத்தான். தள தளன்னு நிகவென்ற ரகுவை போல வளர்ச்சி, குணம் சாருவை போல, நிறம் ரகு. மதுதான் எவ்வளவு பெரியவளாகி விட்டாள். அமிழ்ந்த நடையும் சின்ன சிரிப்பும் பேச்சுமாக 7 வருடங்கள் எப்படியோ ஓடிவிட்டன. மூடிய கதவுக்குள்ளே பூஜைதான் நடந்து கொண்டிருந்ததே தவிர தன்னைத்தானே தேய்த்து கொண்டு பொங்கும் உணர்வுகளை அடக்கி கொண்டு சந்நியாசினியாக மகனும் மருமகளும். ரகுதான் எத்தனை பிடிவாதக்காரன். ஆனால் இதற்கு ஒரு முடிவு வரத்தான் வேண்டும். முடிவு தானாக எங்கே வரப்போகிறது? இருவரில் யாராவது ஒருவர் தன்னைத்தானே முடித்து கொள்ளணும். இல்லாவிடில் எந்த துன்பமும் கண்ணில் படாதபடி எனக்கு முடிவு வரணும் என்று அழுத்து கொண்டு பாகி சுட சுட வெந்நீரை மொண்டு விட்டு கொண்டாள். அதற்குள் புடவையை இழுத்து கட்டி கொண்டபடி சாரு கையை நன்றாக உருவி இதமாக ஒரே சீரில் வெந்நீரை விடலானாள். எண்ணெயில் வழுக்கி ஓடும் நீர்த்துளிகளாய் நழுவியது எண்ணம். அம்மா! அலறிக்கொண்டு ஓடி வந்த சாரு கையில் இருந்த பேப்பரை அவளிடம் நீட்டினாள். என்னடி, என்ன? கண்ணாடி கொண்டு வா, பேப்பர்ல என்ன போட்டிருக்கான்? கண்ணாடியை கொண்டு கொடுத்தவள் அவளை பேப்பரை கூட படிக்க விடாமல் ஆவேசம் வந்தவளாய் தானே படிக்கலானாள்.
கொட்டை எழுத்தில் புகைப்படத்துடன். சென்னையில் சேத்துப்பட்டு அருகே நடந்த கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் பிரபல கொள்ளைக்காரன் பழனியப்பனை சென்னை போலீசார் தாம்பரம் அருகே கைது செய்தனர். நகரில் நடந்த பல கொள்ளைகளுக்கும் கடத்தல்களிலும் சம்பந்தப்பட்ட இவனை புலன் விசாரிக்க போலீசார் அழைத்து கொண்டு வந்து கொண்டிருந்தனர். தப்பி ஓடும் எண்ணம் கொண்ட பழனியப்பன் திடீரென்று ஓடும் ஜீப்பில் இருந்து குதித்தான். படுகாயமுற்ற பழனியப்பன் ஸ்தலத்திலேயே மாண்டான். 16 வயது சின்ன பொண்ணை சென்ற வாரம் இவன் கற்பழித்து கொன்றதையும் கடைசி நேரத்தில் ஒப்புக்கொண்டான். ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்லும் வழியில் பரிதாபகரமாக துடித்து இறந்து போனான். விவரங்களுக்கு 4ஆம் பக்கம் 6ஆம் பத்தியை பார்க்கவும். பாகீரதி ஸ்தம்பித்து விட்டிருந்தாள். அந்த புகைப்படத்தில் அவள் வாயில் துணியை அடைத்து கைகளை கட்டி பாத்ரூமில் தள்ளி தாழிட்டவன், அந்த வீட்டின் ஜீவ விளக்கை துடிக்க வைத்தவன். அம்மா, நான் தான் அன்னைக்கு சொன்னேனேம்மா, அப்படியே நடந்து போச்சுமா. எனக்கு வஞ்சனை பண்ணிய பாவியை தெய்வம் பழி வாங்கிடுத்தோ. ஆனா அவன் போனா என்ன, இருந்தா என்ன, எனக்கு என்னாச்சுமா? என் வாழ்க்கை வீணா போனது தானே அம்மா. பொங்கி பொங்கி அவள் கதறிய போது அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல முடியாமல் போய் அவள் கதற துடிப்பதை பார்த்து செயலற்று தானும் தேம்பி சட்டென்ற தாமுவுக்கு போன் பண்ணினாள். அவன் வந்ததும் ஓடிப்போய், தாமு பாருடா, என் குழந்தை துடிக்கிறதை. இதை பார்த்துண்டு எனக்கு என்னத்துக்கு இந்த உசுறு, நான் போறேன். திரும்பவும் இப்படி ஒட்டுதல் இல்லாத வாழ்க்கை எத்தனை காலம் வாழறது? மதுவும் அம்மாவும் இல்லேனா என்னை நான் முடிச்சண்டுடுவேன். என் கைகளை இவர்கள் கட்டி போட்டு விட்டார்களே. அவள் பலகீனமாக புலம்பினாள். நிறுத்து சாரு, நிறுத்து. இப்படி நீ புலம்பினா நான் கிளம்புற. இனிமே நான் இங்க வரவே மாட்டேன். நான் பாட்டுக்கு சொல்லிண்டே இருக்க, நீங்க எல்லாம் புலம்பிண்டே இருங்கோ. சித்த கடுமையாக சொன்னான் தாமு. அமைதியாகத்தான் இருக்கேன். ஆனா எப்பவாவது சொல்ல தெரியாமல் பொங்கும் போது என்னையே இழந்து விடுகிறேன். போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ, கை கொண்ட மட்டும் வினைகளை அள்ளி மனம் கொண்ட வேகத்தில் வெறியில் தெளித்திருப்பேன். அந்த வினைகள் வளர்ந்து செழித்திருக்க நான் அறுவடை பண்ண மாட்டேன்னாக்கா என்னை யார் விடுவா? வினைகளிடமிருந்தும் விதியினிடமிருந்தும் தப்ப முடியாது தாமுண்ணா. கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திறந்து கூறியவள் அப்படியே தளர்ந்து சாய்ந்து சட்டென்று தன்னைத்தானே தாங்கி பிடித்து கொண்டவளாய் உட்கார்ந்து கொண்டவள் கண்கள் லேசாக பனிக்க ஆரம்பித்த நேரம், தாமு இத பாரு, என் கையை ஏன் இப்படி வெட்டி இழுக்கிறது தாமு என்ற பாகி கூக்குரலிட கண் முன்னே செயலற்று போன வலது கை உபயோகமற்று விழ கொஞ்ச நாட்களில் காலும் நலிந்து தொங்க அன்று ஆரம்பித்த தைல வைத்தியம் தொடர்ந்து கொண்டிருந்தது. சட்டென்ற நினைவுக்கு மீண்டமாகி சாருவை தொடர்ந்தாள். காலை தேய்த்து தூக்கி வைத்து தாங்கலாக இடது கையால் சுவத்தை பிடித்து கொண்டு சாருவே புடவையை கட்டிவிட்டாள். மடிசார் கட்டெல்லாம் போய் கடைசி நாளில் என் வாழ்க்கைக்கு ஒரு மாம்பழ கொடுக்கு புடவை சின்ன பொன்னாட்டம் வேண்டி கிடக்கலை. சட்டென போக மாட்டேங்கிறதே பிராணன். சலித்து கொண்டாள் பாகீரதி. விபூதியை குழைத்து நெற்றியில் இட்ட சாரு குழைவாக கனிவாக, சாரு, தாமு வந்திருக்கான் பாரு. அவன் போறப்ப கூடவே போய் குழந்தை தியாகவையும் பார்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை உங்க அம்மா போன தினம் வரது. அன்னைக்கு அவளை சாப்பிட கூப்பிட்டுட்டு வந்துடும். போறப்ப மதுவையும் அழைச்சுண்டு போ. எதிராள் ஆத்துக்கு போனா கூப்பிட அவளை. நாளைக்கு லீவு தானே, அவளையும் கூட்டிண்டு போ. ஹேமா இருக்க சொன்னா விட்டுட்டு வா. ரகு வந்துடுவான். வீட்டையும் என்னையும் பார்த்துப்பான். சாருவும் மதுவும் பின்னால் ஏறிக்கொள்ள தாமு மெல்ல வண்டியை எடுத்தான். மனதுக்குள் ஓயாமல் புலம்பிக் கொண்டே வந்தாள் சாரு. ரகு, அம்மா நெகிழ்ந்த அவன் குரலில் பாசம் சாமரம் வீசியது. ரகு, என் வயிறு மூக்குத்தி எங்கேன்னு உனக்கு தெரியுமா? ஏமா காணாம போயிடுத்தா என்ன? அப்பா தன் முதல் சம்பளத்துல உங்களுக்கு வாங்கி போட்டதுன்னு சொல்வேளே. தவித்து விட்டான் அவன். 1000 அட்டிகை இப்ப பண்ணலாம். ஆனால் அவன் தந்தை அவன் அம்மாவுக்காக வாங்கி போட்ட முதல் அன்பளிப்பாச்சே. நாளைக்கு மதுவுக்கு கல்யாணம். ஆனா போட போற முதல் சீராச்சே. அவன் மனதில் எண்ணங்கள் ஓடின. தோ பார். கையை விரித்தாள் பாகி. பளிச்சின ஒளிக்கதிர்களை மாறி இறைத்து கொண்டு
நீலமும் பச்சையுமாக ஜிலு ஜிலுத்தது அந்த ப்ளூ ஜாக்கர். என்னம்மா இது கையில வச்சுண்டு? ரகு திணறினான். ஆமாம்டா, கொஞ்ச நேரம் கழித்து பொடி பொடியாய் உன்னை பெற்றவள் வயிற்றின் குடலை அறுத்து எரிய போறது. இப்போ கையில் இல்லாம பட்டு நீல மெத்தையிலாய் இருக்கும். அம்மா, என்னது இது? சட்டென்று எழுந்து அதை பிடுங்க அவன் கை நீண்ட போது, கிட்ட வராத, சத்தியமா கிட்ட வராத. சட்டென்று பின் வாங்கினான் ரகு. அம்மா. ரகு, அம்மான்னு என்ன கூப்பிடாத. நான் செத்தேன்னா கொள்ளி கூட உன் கையால எனக்கு வைக்க கூடாது. விக்கித்து நின்று விட்டான் ரகு. பேச முடியாமல் குழறியது. அவன் அப்பா செத்தபோது கூட ஓசையின்றி அழுத தாயை தான் கண்டிருந்தானே தவிர இப்படி ஆவேசம் வந்து ஒரு நாளும் அவள் பேசியதை கண்டதில்லை. என்னம்மா, விபரமா சொல்ல, இப்படி சாபம் கொடுக்காதம்மா. என்னடா விபரம் சொல்லணும்? என் மேல சத்தியமா சொல்றேன். நீனும் சாருவும் வாழற லட்சணம் தெரியும்டா. வெளியில சொல்லாம மனசுக்குள்ள வெந்துண்டிருக்காளே, அவள் சாபம் உன்னை சும்மா விடாதடா. உன் கையால ஒரு துளி விஷம் கொடு, சிரிச்சுண்டே வாங்கி குடிச்சிட்டு உசிர விட்டுடுவாடா. அவ சாருதான். அவளாட்டமா யாருடா பூமியில உத்தமி? ஒரு பாவமும் அறியாதவ. நீ அவளை இப்படி உதாசீனப்படுத்தி வச்சுருக்கையே. அவ ஒரு நாள் உன்னை வெறுத்து பேசியிருப்பாளா? தங்கம் உருகி உருகி தேஞ்சு போயிட்டாளே. உன் கண்ணில இதெல்லாம் தென்படலை? சொல், எனக்கு பந்தம் பிடிக்க ஒரு பேரனை நான் உனக்கு தருவேமான்னு சத்தியம் பண்ணு. ஆமா, என்னை மன்னிச்சிடுமா. இனிமே நான் ரகுராமன் இல்லை, சீதாராமன் தான். என்னையே நான் அழிச்சுன்னுட்டதை நான் உணர்ந்துட்டேன். மன்னிச்சுடுமா. நிச்சயம் உங்களுக்கு கொடுத்த வாக்கை சத்திய வாக்கா காப்பாத்துவேமா. உன் பேரனை நீ தூளியில் ஆட்டத்தான் போறேம்மா. நிகழ்ந்து நெக்குருகிய வார்த்தைகள் வழுக்கி கொண்டு விழுந்தன. காலம் காலமாக மனசுல தேக்கி வைத்த கசடுகள் கண்ணீராய் வெளியேற அவள் காலை பிடித்து கொண்டு கதறினான் ரகு. நடந்ததை முற்றுமா மறந்துட புது வாழ்க்கையை தொடங்குப்பா. என் கண்ணே, இந்த வீட்டுல இனிமே சிரிப்பு சத்தம்தான் கேட்கணும், புரிஞ்சுதா? அவன் மெல்ல கண்ணை மூடி அம்மா அம்மா என்று உருகி கொண்டிருந்த வேளையில் வாசலில் கார் வந்து நின்றதும் இத்தனையும் மௌனமாக கவனித்து கொண்டு தாமுவும் சாருவும் நிற்பதும் அவர்களுக்கு தெரியவே இல்லை. தாமுவின் மனமெல்லாம் பூரித்து விழிந்தது. சாரு, டேக் இட் ஈஸி. அதிக இன்பம் அவளை பாதித்து விடக்கூடாதே என்ற பயத்தில் மெல்ல அவளை இதமான வார்த்தைகளால் நீவி விட்டான். அதிக துன்பம் அலறத்தான் செய்யும், ஆனால் அதிக இன்பம் ஓசை இல்லாமல் அமைக்கி முடித்துவிடும். வா சாரு, உள்ள போகலாம். ரகு கொஞ்சம் கொஞ்சம் சப்தமாக கூப்பிட்டு கொண்டு உள்ளே நுழைந்தான் தாமு. மெல்ல அப்பொழுதுதான் உள்ளே நுழைவதைப் போல் பின்னால் சாரு. சாரு. ஓடி வந்த ரகு அவளை அப்படியே இழுத்து அடைத்து நெற்றியிலும் உச்சியிலுமாக இதழ்களை பதித்து அள்ளி கொண்டான். ரகுமா. மனசு விம்ம அவள் அவனுடன் அப்படியே ஐக்கியமான போது, மாமி, கொஞ்சம் மெல்ல நடந்து பழகலாமே. அவளை கையை பிடித்து அழைத்து கொண்டு மெல்ல வாசலுக்கு அழைத்து வந்து தோளில் ஆதரவாக அணைத்து கொண்டு மெல்ல ஓரத்தில் இருந்த திண்ணை பெஞ்சை நோக்கி நடக்கலானான் தாமு. ஜில் என்ற காற்றின் ஸ்பரிசம், நிலவின் குளுமை. தாமு. மாமி. அன்புதான் எத்தனை ஆழமானது, கடலை விட, அதை படைத்த கடவுளை விட. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.